ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பேசிய போது ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை அறிவிச்சிருந்தார். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய பேர் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக எப்போ விண்ணப்பிக்கப்படும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதற்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதாவது தஞ்சையில் அவர் பேசும்போது, மக்கள் குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே முகாம்கள் ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தார். அதாவது நகரப்புறத்தில் 3768 முகாமாகவும் அதே போல கிராமப்புறத்தில் 6232 முகாம்களும் நடத்த போறதா சொல்லியிருந்தாரு. மொத்தமாக இது பார்த்தீங்க அப்படின்னா 10,000 முகாம்கள் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தார். தமிழகம் முழுவதும் உங்கள் பகுதியிலேயே உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் நடத்தப்படும். அதில் உங்களுடைய குறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முகாமில் நீங்கள் தெரிவித்து 45 நாட்களுக்குள்ள உங்களுடைய அந்த மனுக்களுக்கான முடிவை 45 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு. இதுல நீங்க என்னென்ன பயன் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காரு. அதாவது நீங்க அர்பன், அதாவது நகரப்புறத்தில் இருந்தீங்க அப்படின்னா 13 அரசு துறைகளில் இருந்து நீங்க 43 சேவைகள் உங்களை தேடிய உங்கள் பகுதியில் இந்த ஒரு சேவைகளை உங்களால் பெற்றுக்க முடியும். அதே போல கிராமப்புறத்திற்கு 14 அரசு துறைகளில் இருந்து 46 சேவைகளை உங்களால் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தார். அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த முகாமில் நீங்க ஒரு மனுவா போட்டு நீங்க அதற்கான ஒரு முடிவை பார்த்துக்க முடியும். அது 45 நாட்களுக்குள்ள அந்த முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி அந்த ஒரு பெட்டிஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதற்கான அந்த ரிசல்ட்டை 45 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் கிடையாது. இதற்கு கூடவே ஒரு முக்கியமான விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் யார் எல்லாம் இன்னும் பயன்பெறாமல் இருக்கீங்களோ அவங்க தகுதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கட்டாயமாக இந்த விண்ணப்பம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 15ஆம் தேதியில் உங்களுக்கு முகாம் நடக்குது. அந்த முகாமில் நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அஃபிஷியலாக கொடுத்துருக்காரு. இது மற்ற அமைச்சர்கள் யாராவது சொல்லியிருந்தா கூட பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது. ஆனால் அது எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லையுமே இந்த மாதிரி கலைஞர் உரிமை தொகை இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரல. யாரும் அதை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. ஆனால் இப்போ அஃபிஷியலாகவே நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தெளிவாக இந்த கலைஞர் உரிமை தொகைக்கு நீங்கள் ஜூலை 15ஆம் தேதி இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதனால் 15ஆம் தேதி யாரெல்லாம் இன்னும் ரேஷன் கார்டு வாங்கி இந்த கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கட்டாயமாக நீங்கள் தகுதி உடையவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த கலைஞர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக அதற்கான எலிஜிபிலிட்டியுமே வெப்சைட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே அப்படிங்கிறது கிடையாது. தகுதி உடையவராக இருந்தால் மட்டும்தான் இந்த கலைஞர் உரிமை தொகையானது உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கும். அதனால ஜூலை 15ஆம் தேதி உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு குறையாக இருந்தாலும் அந்த முகாமில் நீங்கள் தெரிவித்து நீங்கள் பயன்பெற்றுக்க முடியும். இந்த முகாம் பார்த்தீங்கன்னா ஜூலை 2ஆம் வாரம் தொடங்கி அக்டோபர் வரை நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதற்கு கூடவே உங்களுக்கு மருத்துவ முகாமும் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.